राधे कृष्णा जय बोलो केदारनाथ भगवान की जय சாயங்காலம் அழகாக 5:30 மணி நான் கேதார்நாத்தில் இருக்கேன். மத்தியானம் 1:30 மணிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடம்தான் கேதாரம் அப்படின்னா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். கேதாரநாதன் அப்படின்னா பள்ளத்தாக்கின் நாதன் அப்படின்னு அர்த்தம். அதாவது த லார்ட் ஆஃப் த வேலி. நீங்கள் பார்க்கறது கேதார்நாத் கோவில். அழகாக பஞ்சபாண்டவர்கள் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச உடனேயே ரொம்ப வருத்தப்படுறார் யுதிஷ்டன். அப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்கிறான், நீங்கள் போய் காசியில் போய் விஸ்வநாத தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல அவர்கள் எல்லாரும் காசிக்கு போக விஸ்வநாதருடைய தரிசனம் அவளுக்கு கிடைக்கல. அப்போ அவளுக்கு தெரியறது அவர் கைலாசம் பக்கம் போகிறார் அப்படின்னு. அப்போ பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரார்கள். அப்போ அந்த சமயத்தில் ஒரு இடத்துல அவர் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சுடுவார். அதுதான் குப்த காஷி அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரா. இந்த ஃபுல்லாக பனிமலை, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பள்ளத்தாக்கு. இங்கே வரும் பொழுது ஒரு அழகான காளையை பார்க்குறார், ரிஷபம். நகுலனும் சகதேவனும் அந்த காளையை பிடிக்க பார்க்குறா, அவளால் முடியலை. அப்போ பீமனை கூப்பிடுறா. பீமன் ஜல்லிக்கட்டு மாதிரி அந்த காளையை அடக்கிறான். அப்போ அந்த காளை அப்படியே அந்த பூமியில் முகம் புதைக்கிறது. அந்த பனியில் ஐயோ பூமியில் முகம் புதைக்கிறது வேகமாக இழுக்கிறான். அதுக்குள்ளே இந்த காளை மறைஞ்சுடுறது. அந்த காளை இவன் எந்த திமிலை பிடிச்சு அந்த காளை அடக்கினானோ அந்த திமில் தான் கேதார்நாத் லிங்கம். சரியா? த ஹம்ப் ஆஃப் த புல். மாட்டினுடைய முதுகில் திமில் இருக்கும் இல்லையா, அதுதான். ஒரு விதத்தில் இந்த வேலிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலைச்சிகரம் தான் கேதார்நாத். நீங்கள் பார்க்கறது கேதார்நாத் கோவில். அழகாக பாண்டவர்கள் தான் இந்த கோவிலை கட்டினார்கள். அவ்வளோ அழகாக சிவபெருமான் அப்படி 5 இடத்துல ஆவிர்பவிக்கிறார். அவருடைய அந்த திமில் பாகம், முதுகு பாகம்தான் கேதாரம். அவருடைய தோள் தான் துங்கநாத். அவருடைய மத்திய பாகம் மத்மகேஸ்வரர். அவருடைய திருமுக மண்டலம் ருத்ரநாத். அவருடைய ஜடாமுடி கல்பேஷர். இந்த கோவில் பின்னாடி இப்படி வட்டமாக இருக்கு இல்லையா, அங்கே தான் ஆதிசங்கர பகவத் பாதருக்கான ஒரு முன்னாடி சமாதி மாதிரி இருந்தது. இப்போ அவரோட ஒரு பெரிய மூர்த்தி வச்சு ஸ்ரீசக்கர யந்திரத்துக்கு நடுவில் ஆதிசங்கரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் கேதாரநாதன். இல்லை, இந்த பக்கம் பார்க்கறது சரஸ்வதி. கேதார்நாதனுடைய அந்த பக்கத்தில் வர்றது மந்தாகினி. இது ரெண்டும் சேர்ற இடம். இந்த இடம் கேதார் பிரயாகைன்னு பெயர். ஸோ நான் நவராத்திரி சமயத்தில் இந்த கேதார் பகவானை தரிசனம் பண்ண வந்திருக்கேன். 20 கிலோமீட்டர். காத்தால் 4:30 மணிக்கு ரூமை விட்டு கிளம்பி 5:30 மணிக்கு நாங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பித்து கரெக்டாக 1:30 மணிக்கு இங்கே வந்துட்டோம். ஒரு 8 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். இவ்வளோதான் மொத்தமே இந்த கேதாரம்ன்றது. இதுக்குள்ளே தான் எல்லோரும் தரிசனம் பண்ணுறா. நம்ம கேதார்நாத் கோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது. இந்த 2014 வெள்ளம் வந்தது இல்லையா, 13 14, அப்போ ஒரு பெரிய பாறை உருண்டை கோவில் பின்னாடி நின்னது. அந்த பாறையினால் கோவிலுக்கு ஒன்றும் ஆகலை. தண்ணி 2 பக்கமும் விலகி போயிடுது. அதனால் எல்லாருக்கும் நம்பிக்கை என்னடான்னா இது பீமன் போட்ட பாறைன்னு அபிப்பிராயம். அதனால் பீம்ஷிலான்னு பேர். ஸோ அப்படியே இந்த இடத்துல இதுதான் கேதாரம். இப்படியே இந்த இடத்துல வந்தேன்னா இங்கே மேலே பைரவநாதருடைய சன்னிதானம் இருக்குது. அங்கே எல்லாரும் அந்த எண்ணெயெல்லாம் விட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணுறார். ஸோ கேதார்நாத் கோவில்லேருந்து 1 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்தால் இந்த பைரவநாத் கோவில் இருக்குது. ஸோ இங்கே தான் ஹெலிபேட், அங்கே தான் ஹெலிகாப்டர் வரும். அப்புறம் அங்கேருந்து நடக்கணும். நடந்து வரவோ அப்படி கீழே அப்படி நடக்கணும். 20 கிலோமீட்டர் நடந்து போனால் கௌரி கொண்டு வரும். எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். பகவானுடைய கிருபை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பூரணமாக சித்திக்கட்டும். ராதே கிருஷ்ணா.
அழகான அந்த கேதாரநாதன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா. அப்படியே இப்போ எல்லாம் மேகம் சூழ்ந்தாச்சு கம்ப்ளீட்டாக. அழகான கேதார்நாத் பகவான் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கார். ராதே கிருஷ்ணா.